வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வெளியிட்ட கோ 54 அப்படிங்கிற ஒரு ரகம். இந்த கோ 54ங்கிற ரகம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு சாகுபடி பண்ணியிருக்கோம். இந்த சாகுபடியில் எந்த அளவுக்கு இது வந்துட்டு ஈல்டு தரக்கூடியது அப்படின்னு பார்க்கலாங்கிறது தான் இந்த காணொளி. ஏன்னா கடந்த முறை வந்து நாங்கள் பொன்மணி அப்படிங்கிற ரகம் தான் பயிர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பொன்மணிக்கு மாற்ற அந்த ரகம் பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருந்தது. சரி, இந்த ரகம் நம்ம சாகுபடி பண்ணி பார்ப்போம், இதனுடைய ஈல்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வருஷம் நடவு செஞ்சுருக்கோம். இந்த வருஷம் நடவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஈல்டு தரக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ 54ங்கிற ரகம் பொன்மணி அப்படிங்கிற ரகத்தை ஒத்தது. ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, வயது வித்தியாசம் இருக்குது. அதேமாரி நெல் கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா, பொன்மணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கதிர் நீண்டு வந்தால் ஒரு அரை அடி நீளத்துக்கு கதிர் வரும். அந்த அரை அடி நீள கதிரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80லேருந்து 130 120 நெல்மணிகள் வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த கோ 54 அப்படிங்கிற ரகம் வித்தியாசமாக இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இதை வந்துட்டு ஒரு கதிரை எடுத்திருக்கோம். இந்த கதிர் வந்து நெல்மணிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட இதனுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் காட்டுறோம் பாருங்கள். பொதுவாக இந்த முட்டு இருக்குது பாருங்கள், இந்த முட்டுலேருந்து கணக்கு வைப்போம் எவ்வளோ நீளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு அரை இன்ச்சு தள்ளி வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க நண்பர்கள், எவ்வளோ நீண்டு இருக்குன்னு சொல்லிட்டு. சுமார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 அடி, சுமார் ஒரு 3/4 அடி, அதாவது 10 இன்ச்சு 11 இன்ச்சு அளவுக்கு இருக்குது. இது நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக தான் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு நீண்டு ஒரு கதிர் வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு நீண்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, இதில் இருக்கிறது ஒன்று. வித்தியாசமான ஒரு ரகம் தாங்க. நண்பர்கள் வந்துட்டு இந்த ரகத்தை பயிர் பண்ணலாம். பயிர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஈல்டு வித்தியாசத்தை நீங்களே பார்ப்பீங்க. பொன்மணி